பாபாஜின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் பேசுகிற ஒரே டாபிக் இமயமலை. இமயமலையில போய் பாத்துறணும், அவரை பாலாபிஷேகம் பண்ணி வழிபடணும், வீட்டில் அவரை பூஜை பண்ணணும், அவர் மந்திரத்தை ஜபிச்சா நம்ம முக்தி கிடைச்சிரும், அவர்கிட்டே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவர் என்ன சொன்னாருன்னா, என்னை தேடி வராதான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்குள்ள ஒன்றை நீ தேடு, அதுதான் சொல்லியிருக்காரு. ஆத்தார் பாபாஜி எவ்வளோ பயிற்சி பண்ணார், எவ்வளோ கஷ்டப்பட்டாரா சாமி. அவர் தமிழ்நாடு ஆளவர், நாகராஜா இருந்தவர். அவரே போகருக்கு கதறாத நாளே கிடையாது. அகத்தியர் எனக்கு எப்போ வருவார், எப்போ கிரியா கொடுப்பாரு. ஸோ போன பாட்காஸ்ட்க்கு நல்ல வரவேற்பு. தனுஷுடைய பாட்காஸ்ட்டை நமக்கு பார்த்தோம். ஸோ பீப்புளுக்கு டே டு டே நிறைய கேள்விகள் தான் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கிரியா பார்த்து சொல்கிறாங்க, மெடிடேஷன் சொல்கிறாங்க. ஒரு வேளை ஒருத்தருக்கும் ஒரு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஆஸ் அ விமனாக நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கே இருக்குது. இப்போ நீங்களே ஒரு 3 வருஷம் முன்னாடி ஜாயின் பண்ணவங்க தான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அகத்தியர்னா இப்படி, பாபாஜினா இப்படி, சிவன்னா இப்படி, அது ஒரு பிரிவினையாக தான் இருந்தது. அப்புறம் கடைசியில் எல்லோரும் உள்நோக்கி போகணுன்றது அவங்களுடைய பதிவுகளாகவே இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பாபாஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் உள்ளாக ரொம்ப போனோம்னா, பாபாஜின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லோரும் பேசுகிற ஒரே டாபிக் இமயமலை. ஸோ உங்களுடைய வே ஆஃப் கான்டென்ட் இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, பாபாஜியை இமயமலையில போய் பாத்துறணும், அவரை பாலாபிஷேகம் பண்ணி வழிபடணும், வீட்டில் அவரை பூஜை பண்ணணும், அவர் மந்திரத்தை ஜபிச்சா நம்ம முக்தி கிடைச்சிரும், அவர்கிட்டே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவர் என்ன சொன்னாருன்னா, என்னை தேடி வராதான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்குள்ள ஒன்றை நீ தேடு, அதுதான் சொல்லியிருக்காரு. அப்போ அதை என்ன பண்ணுமோ நம்ம அதை தான் பண்ணணும். ஆமாம், 100% உண்மைதான். ஒவ்வொரு ஸ்டேஜில் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் அது எப்படி இருந்தது ஜென்ரலி? பட் எனக்கு அந்த மாதிரி நான் ஒரு நினைக்கல. நீங்கள் இமயமலை போகணும்னு நினச்சி? இமயமலை போகணும்னு நினைக்கிறேன். குருஸ் வழிபடணும் இப்படி தான் நினைச்சது. இந்த மாதிரி மூட நம்பிக்கை அப்படி ஃபாலோ பண்ண அப்படிலாம் நான் நினைக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்களா, அதை கரெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறதா எனக்கு இருந்துச்சு. பட் மிஜில் நிறையா கற்றுக்கிட்டேன். ஆமாம், இங்கே கொடுக்குற ப்ராக்டிஸை பற்றி நல்லா புரிஞ்சு. கரெக்டு தான். ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாணவன் எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கொண்டு வச்சாலே நமக்கு அந்த ஒரு பதில் கிடைக்கும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்குன்னு நம்ம கேள்வியை கேட்கலையா.
ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கேள்வி கேட்டுருந்துருக்கீங்களா முன்னாடி? இது எதுக்காக நம்மளால் வழிபடுறோம்? எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ம் நம்ம எதுக்காக இங்கே இருக்கிறோம், நம்ம ம் ம் லைஃபோட அச்சீவ்மெண்ட் என்ன, இதான் லைஃபா, என்னடா கல்யாணம் பண்ணுறது, குழந்தை இருக்கிறது, அப்புறம் ஆமாம். அவங்களுக்காக வாழ்றது, அப்படியே போகிறது, இதை தாண்டி இவ்வளோதான் லைஃபா, இதுக்கப்புறம் லைஃபே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு எனக்கு. 100% தானே. ஆமாம். அதாவது ஒரு 60-70 வயசு ஆள் இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் வர கேள்விகள் தானே இதெல்லாம் சொசைட்டியில். ஸோ அதெல்லாம் தாண்டி பேஸாக வந்து நீங்கள் ஜென்ரலாகவே எத்தனை பாலாபிஷேகம் பண்ணியிருப்பீங்க ஜென்ரலாக? ஏன்னா இது நான் என் லைஃப் ஹிஸ்ட்ரியில் நான் செஞ்சதில்லை. உங்களுக்கு அந்த இந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருக்கோம். யாருங்க? முருகன் முருகன். ஆ தைப்பூசம் அன்னைக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, ஓகே அப்போ போய் நான் பண்ணியிருக்கேன். நடந்து போயிட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே. எங்கே பண்ணீங்க? வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில், ஓகே ஓகே. அவ்வளோ. மற்றபடி வேற எங்கேயும் போனது. ம் ம் அது ஒரு நம்பிக்கை, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு ஓகே பண்ணு. அதான் புரியுது. இல்லை அந்த அந்த லைஃப்பை பார்த்துட்டு இப்போ இதோடைய லைஃப் உள்ள ட்ராவல் ஆகும்போது இது எனக்கு தெரியும் இது வந்து ரியலு அப்படின்னு. சரி நம்ம நினச்சோம் 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு போகணும். மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல நானும் ரியலைஸ் ஆகி போக போக இதோடைய டெப்த்தில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இன்னும் டீப்பர் ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். அப்போது என்ன பர்டிகுலராக சொல்ல எல்லாருமே சொல்கிறாங்க கிரியா செய்கிறவங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த கிரியாவுடைய ஹையர்ஸ் லெவல்ஸில் கொஞ்சம் இருக்கீங்க, செய்கிறீங்க. பட் காலம் போக 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 தான் அதோடைய டீப் கடல் உள்ளே நம்ம எப்படி வந்து நீந்தணும், நடுக்கடலுக்குள்ளே எப்படி நீந்தணுன்ற பரீட்சைகள்லாம் கூட கிடைக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து அந்த பர்செப்ஷன் அது பண்ணது உங்களுக்கு மன நிம்மதி கொடுத்தா இது கொடுத்தது? எனக்கு வந்து அது நிம்மதி கொடுக்கவே இல்லை. இதான் உண்மையாக பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த பீஸ் எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க ஜென்ரலாக? எனக்கு இப்போ எதுவும் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எனக்கு பீஸ்னா இப்போ மக்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம்னு வாங்க. பீஸ் நான் அப்படி நினைக்கல. எல்லாம் வீட்டுக்கு அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றது இருக்கும்போது மனசு நமக்கு மனம் இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு எதுவுமே இல்லாம இருக்கு, மனசு பாரமே இல்லாம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. அதுதான் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. அதுதான் நான் கேட்குறேன். பிகாஸ் வந்து ஒவ்வொரு மனுஷனும் டே டு டே லைஃப்ல வந்து ஏன்னா வெளியே போவாங்க, வெளியே போயிட்டு ஜாலியாக ஃபங்க்ஷன் போவோம், ரிலேட்டிவ் போய் பார்ப்போம், அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணால் ஜாலியாக இருக்கும், அந்த ஃபங்க்ஷனில் போய் இருப்போம், அப்படிதான் வெளியிலமா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப மாயே தெரிஞ்சிச்சு. நான் என்ன எதுக்கு இந்த ஒரு கொஷின் நான் வச்சேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிம்மதி டெய்லி லைஃப்பில் நான் வந்து நிம்மதி அடையணும். மாதர் பாபாஜி பார்த்தா நிம்மதி வந்துடும், பாபாஜி கனவுல பேசுவாரா, அப்படி கனவுல மிராக்கிள் ஒரு வார்த்தை மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரி புது புது வார்த்தைகள்லாம் உருவாயிருக்கு. இது சில பேருக்கு தமிழர்களுக்கு தெரியாது இந்த வார்த்தை என்ன ஏதுன்னு. அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பாபாஜி அப்படின்னு ஒரு பேர் பிராண்ட் வச்சுட்டாலே அது ஏதோ ஒரு ஃபிகர் மாதிரி வச்சு பார்த்துட்டு, ஃபிகர்னா தப்பாக சொல்ல, ஒரு ஐகானிக் ஃபிகர்னு சொல்ல வரேன். மாதர் பாபாஜின்னு ஒரு ஐகானிக் ஃபிகர் வச்சதுக்கப்புறம் இப்போ பாபாஜி ஓகே நம்ம பார்த்துட்டோம், இப்போ ஐயோ அப்படின்னு கும்பிட்றது. ஸோ அதாவது கிரியா யோகத்தோடைய ஒரு நாயகனே அவர் தான். கிருஷ்ணர் வந்து உருவாக்குனவர். கிரியாயோகத்தோட நாயகனே அவர் இருக்கும்போது அவருடைய வழிபாடுலையும் பாலாபிஷேகம், மறுபடியும் சில வழிபாடு, கோவில் கட்டுறது இது இருக்கும்போது இந்த வியூ உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா வந்து இவர் கிரியாயோகம் செய்யணும்னு சொன்னார், தனக்குள்ள தெய்வத்தை தேடணும். ஆனால் திரும்பவும் இது சில வழிபாடாகவே போய் முடியுதுல்ல, அது உங்களுக்கு அந்த வே எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஆக்சுவலி கண்டிப்பா பாபாஜிக்கு இது பிடிக்காதுல்ல. ஆமா, அது மாதிரி எனக்கு அப்படியே தோணுச்சு. என்னடா திரும்ப மக்கள் அதே பண்றாங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா, ஏற்கனவே வெளியே சில வழிபாடெல்லாம் நம்மளே இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மாற மாட்டாங்களோ அப்படிதான் அவர் தோணும். அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் அவர் சொன்னது கிரியான்றதே வந்து அவுட் சைடு இல்லை, இன்சைடு அப்படின்றது. கிரியான்றதுன்னு சொல்லணும்னா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பவர். அந்த பவர் அட் அ டைம் கிடைக்காது. ஸோ அது ஃபஸ்ட்டு உங்களுக்கும் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இது அட் அ டைம் கிடைக்காது, இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு. ஃபஸ்ட்டு உங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்தது, அது என்ன கிரியான்னு ஏதோ சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு 48 நாள் ஏதோ சொன்னீங்க, என்னது அது ஏதோ 48 days அகத்தியர் வழிபட்டேன் சார். ஓகே, அப்போ அகத்தியர் அவர் குரு தான். ஆமாம், என்னையாவும் வழிபட்டிருக்கேன் நான், எனக்கே புரியல இந்த பார்த்து எப்படி வந்தேன். கரெக்டு. 48 days விளக்கேற்றி அவரே மந்திரம் மாதிரி ஜபிச்சேன், மார்னிங் ஈவினிங் 2 times பண்ணேன். ஒரு 108 நாள் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் நான் எனக்கு உங்களோட மிஜில் இருந்தது எனக்கு கரெக்டு தான். அதான் நான் ஃபஸ்ட் டைம் பேசும்போது நீங்கள் அதான் சொன்னீங்க, நான் வந்து 48 நாள் இது வந்து வழிபட்டுருக்கேன், ஸோ இதுக்கப்புறம் நான்வெஜ் அதெல்லாம் விட்டுட்டேன் நான் ஆல்ரெடி. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி அது எனக்கு கிரியா கிடச்சிடணும் அப்படி தான் நீங்கள் இது பண்ணீங்க. ஸோ உங்களோட வேலை ஓரளவுக்கு நீங்கள் அதை தாண்டி இதை மதித்து வரணுன்ற கேப்பபிலிட்டி இருந்தது. கேப்பபிலிட்டி அது மாதிரி யோசிச்சிங்க. மற்றவங்களுக்கு எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா,
இப்போ இது வீடியோ பார்க்குறவங்க எப்படி இருக்கும்னா, பாபாஜின்னா வந்து ஏதோ பேசிடுவார், பாபாஜி அடைஞ்சிட்டா நம்ம முக்தி அடைஞ்சிருவோம், இல்லை பாபாஜி பேர் சொல்லிட்டாலோ அவரோட வீடியோ பண்ணிட்டாலோ இல்லை அவருடைய ஜபிச்சிட்டாலோ எல்லாமே நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு பெண்ணை என்ன சொல்லுவீங்க? ஒரு பெண் இது மாதிரி நினைக்கும் போது, ஒரு விமன், ஏன்னா ஒரு விமனுக்கு தான் விமனை பற்றி தெரியும்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த மாதிரி நினைக்க கூடாதுங்கிறேன். பாபாஜி அதெல்லாம் சொல்லியிருக்காரு, நீ என்னை நோக்கி வராதப்பா, நீ உன்னை நோக்கி போகும் தான் சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஆமா, உன்னை நீ தேடு, என்னை தேட ஒண்ணுமே பிரயோஜனம் தான் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அதானே ஃபாலோ பண்ணணும். திரும்ப அதே பண்ணிட்டு தான் அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மக்களை திருத்தவே முடியாது போல, நம்ம ஏன் இங்க சொல்லணும், இது இப்படிப்பட்டவங்களுக்கு போகவே கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்லை 100% தான். ஏன்னா எனக்கு கோடி பேரை விட்டுருங்க, ரொம்ப பக்தி தூய்மையாக வந்து ஒரு பில்லியன் பீப்புள் வந்து ஒரு ரிலீஜனில் ஒரு மதத்தில் போகிறாங்க. சரி, இந்து மதத்துன்னு வந்தோமா ஒரு பல லட்சம் பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பல லட்சம் பேரும் இறைவன் தான் போகிறாங்க, இறைவன் வந்து காட்சி கொடுக்கலாமே, அப்போ இறைவன் இல்லைன்னு அர்த்தமா? அப்படின்னா அப்படி கிடையாது. யார் வந்து அவங்க சொன்ன உண்மையான ரூட்டை பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையான நடந்துட்டு தான் இருக்குது. உண்மையான ரூட்டு பிடிக்காதவங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அதான் 15 இயர்ஸ் கிரியா எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து பேஸ் பண்ணி இந்த 15 வருஷம் கிரியா எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எப்பயுமே வந்து எங்கள் நாகின் மாஸ்டர் இருந்தாலும் பாபாஜியை பார்த்துடணும், பரமசிவானந்தரை பார்த்துடணும், இவங்களெல்லாம் பார்த்துடணுன்றது அவங்களுடைய ஒரு வேவே சொன்னது கிடையாது. இது அங்கேருந்து வளர்ச்சி அது வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் நம்ம உட்காந்து இங்கே பேசுகிறோம். பட் பாபாஜின்ற ஒரு பேருக்கு அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவர் எவ்வளோ வருஷம் கிரியா பண்ணியிருப்பார்? ஒரு 40 வருஷம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதான் கிரியா இனிஷியல் ஸ்டேஜஸ். அதுக்கப்புறமா அவரை நம்ம இங்கே ஒரு டெக்னிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஆஸ்மாசிஸ். அந்த டெக்னிக்கே 80 இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 80 வருஷம் அவர் செஞ்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் அப்படி இப்படி கால்குலேட் பண்ணாலே 200 வருஷம் கிட்ட அவர் பயிற்சிகள் வந்துடுது. பட் ஹிடன் பண்ணிட்டாங்க இதெல்லாம். அவர் செஞ்ச பயிற்சிகள் நோக்கி அவர் ப்ராக்டிஸ் செஞ்சு உடலை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. விச் மீன்ஸ் என்னென்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, கிரியாயோகமில் இருக்கிறவங்க ஏன் வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்காங்க, ஏன் இதுவாக இருக்காங்கன்னா, இதுக்கு தான் நான் வந்து நிறைய பேர் இது வந்து கமர்ஷியலான ஒரு டாப்பிக்கு, இது சொன்னால் கமர்ஷியலாக இருக்கும். மார்வலில் அவெஞ்சர்ஸ் நான் வந்து கம்பேர் பண்ணிப்பேன். இப்போ ரீசெண்டாக கூட ஸ்பைடர்மேன் படம் வந்துச்சு. அதோட பிளாட்டை பற்றி நான் பேச போகிறது இல்லை, ஸ்பாய்லர் கிடையாது. அதில் ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டருக்கு சொசைட்டிக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டாக பவர்ஃபுல்லாக அவங்களெல்லாம் பரீட்சைலாம் செய்வாங்க, அது ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. அவங்கள வச்சுட்டு வெளியில் ஸ்கேனிங்லாம் போயிட்டு வரோம், பார்த்துருப்பீங்க அந்த சீன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுடைய பாடி இப்படி அமைச்சிருக்கு, அவங்களுக்கு இந்த சக்தி இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு வினோதமாக பார்க்குறாங்க. அப்போது அதே தான் கிரியாயோக வாழ்க்கையும். ஏன்னா கிரியாயோகம்ன்றது வந்து ஏதோ மாணவன் செய்கிறான், அதுக்கடுத்து வந்து அடுத்த ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏதோ மெடிடேஷன் சும்மா பேசிக் கிடையாது. கிரியான்றது வந்து அட்வான்ஸ்டு மெக்கானிசம். நம்மளுடைய மூளை வளர்ச்சியும் நம்மளுடைய சக்தி. எவ்ரிடே வந்து நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம்னாலும் அதில் ஒரு அறிவு, ஒரு நொடி என்ன இங்கெல்லாம் பார்க்குறோம் அதில் ஒரு அறிவு. பிரெயினோட செல்ஸ் வந்து ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலில் வேலை செஞ்சால் ஒரு மாணவன் எப்படி வேலை செய்வானோ அதில் வந்து இன்னும் வந்து அந்த பரிசீலனைலாம் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு பிரெயின் வேலை செஞ்சால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்கு அடையாளங்கள் தான் இந்த கிரியா செய்கிறவங்க. இப்போ அதுக்குன்னு அவங்க எல்லாத்தையும் வெளியே காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு தாய் இருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து செக்ஷுவல் உறவில் இருக்காங்கன்னு உலகத்துக்கு ஃபுல்லாக அப்படி காமிச்சிட்டு இருப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதில் ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி தான் ஆன்மீகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவே வந்து என்னென்னா, அந்த மகான்கள் எல்லாரும் கூட நின்று இந்த பயிற்சிகள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட செய்கிறவங்க கூட அவங்க இருப்பாங்க. இப்போ மக்கள் நினைக்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து, கிரியா செய்கிறோம், ஓகே, இந்த கிரியா செய்கிறதுனால எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இல்லை இப்போ நான் பாபாஜியை கும்பிட்டா எனக்கு எதாவது கிடைக்குமா, பாபாஜி நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் மாறிடும் அப்படின்னு ஒரு குரூப்பு. பாபாஜி கோவில் கட்டினீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி பாலாபிஷேகம் இதெல்லாம் பண்ணுங்கள் எவ்ரி சாட்டர்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, அந்த மாதிரி ஒரு குரூப்பு. இது மாதிரி ஒவ்வொரு குரூப் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. தவிர யாருமே மகாத்தார் பாபாஜி எவ்வளோ பயிற்சி பண்ணார், எவ்வளோ கஷ்டப்பட்டாரா சாமி, அவர் தமிழ்நாடு ஆளவர், நாகராஜா இருந்தவர், அவரே வந்து போகருக்கு கதறாத நாளே கிடையாது. அகத்தியர் எனக்கு எப்போ வருவார், எப்போ கிரியா கொடுப்பாரு, ஒரு கட்டத்தில் விட்டுட்டார். மறுபடியும் ஒரு கட்டத்தில் ஒரு லெவல் வரும்போது கருகி அவரே சொல்கிறார் ஒரு இடத்துல, முதல்ல வந்து எனக்கு ஒரு அகங்காரத்தில் நான் வந்து அகத்தியரை பார்க்கணுன்னு நினச்சேன். ஒரு ஸ்டேஜில் நான் வந்து அகத்தியரை அகங்காரத்துக்கு பார்க்கணும்னு இல்லை, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு அடுத்த முக்திக்கு நான் போய் சேர்றதுக்கான வழிக்கு எனக்கு குரு பாதம் கிடச்சா போகிறோம், அந்த பாதத்தை பிடிச்சி நான் போயிடுவேன். அப்போ போது அந்த பரீட்சைகளும் தாண்டி தான் அவர் வர்றாரு. ஸோ இந்த வியூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு விமனா? மகாத்தார் பாபாஜி பெரிய மகான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாகராஜன்றவர் ஒரு சிறுவன், சின்ன பையன்.
நான் எப்படி பார்க்குறேன்னா, அவ்வளோ பெரிய பாபாஜிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த யோகத்துக்கே ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கும் போது நம்மளாம் என்ன அது? அப்போ கரெக்ட். கஷ்டப்படுறது தப்பு இல்லை. நம்மளும் கஷ்டப்பட்டு தான் பலன் அடைய முடியும். அப்போ அந்த அதை மதிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆப்வியஸாக வந்து இதில் நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இது ஒரு பெண்கள் இன்னைக்கு இருக்கிற மூட நம்பிக்கைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாபாஜி வச்சே சொல்கிறேன். ஏன்னா கிரியா யோகம்னா வந்து எனக்கு நான் 8 மாதம் செஞ்சால் கிரியா வந்துடும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ரிவ்யூலாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்டிப்பாக. பிகாஸ் ஒரு ஆஸ் எ விமனா நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் இங்கே இருக்கிற நிறைய விமன் வந்து கிரியானா ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லைனா ஒரு ஏதோ இந்த காஃபி மக்கில் காஃபி ஊற்றுனா அப்படி காஃபி குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை. ஒவ்வொருத்தரும் வந்து கிரியானா வந்து அது ஏதோ அப்படியே அது திறந்தா கிரியா அப்படின்னு புக் இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கலாம், ஞானம் கிடச்சிரும், பவர்ஸ் கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க, ஹீலிங் பண்ணிடலாம், ஏதேதோ நம்ம வர வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த வியூ உங்களுக்கு எப்படி இருக்குது? இதில் வந்து எவ்வளோ கருகணும் எவ்வளோ உருகணுன்ற மென்டாலிட்டி எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? பட் எடுத்தோடனே கிரியா கிடைக்காது. ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் மெடிடேஷன் மாதிரி சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த கிரியா யோகம் ரெடி பண்ணி நம்ம உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மெடிடேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனதுக்கப்புறம் தான் அவங்களே நம்ம கொடுப்பாங்க. ஆமாம், உங்கள் உடல் தயாரிச்சு. ஏன்னா அது ஒரு பவருங்கிறீங்கள, ஆப்வியஸா. அப்போ அந்த பவர் நம்ம உடம்புல பாடியில் எலக்ட்ரிசிட்டி பாடி தாங்குற அளவுக்கு நம்ம உடம்பு தயாராகணும்னா அப்போ எந்த அளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தயாரானதான் அது கொடுப்பாங்க. நம்ம பாட்டுக்கு டைரெக்டாக கிரியா கொடுத்துட்டு உடம்பு ஏதாவது ஃபால்ட்டாக என்ன செய்வாங்க? அந்த குரு தான் போய் சொல்லுவீங்க, ஆமாம் நீ கொடுத்தீங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க. ஆமாம், எல்லா பெண்களும் அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை ஒரு விமனா நீங்கள் அந்த சைக்காலஜி எப்படி பார்க்குறீங்கன்ற? நீங்களே ஒரு விமன் தான். நான் உமன், அதனால சொல்கிறேன் இது ரைட்டு தான். அவங்க அதனால அவங்க கொடுக்கறது இல்லை, கரெக்டாக தான் கொடுப்பாங்க. கரெக்டு. அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம கேட்க தேவையில்லை. கொடுங்கன்னு இதுக்கு நம்ம கேட்கணும். 100% உண்மை தானே. இப்போ காலையில் உணவு, நைட்டு உணவு, மத்தியானம் உணவு சேர்த்து சாப்பிட்டா அது என்ன கதை 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 கரெக்டாக இருக்காதுல்ல. காலையில் எவ்வளோ அளவோ அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. 10 இட்லியாக இருந்தாலும் அது காலையில் தான் சாப்பிடுவாங்க. இல்லை நான் நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன், ஃபிஷ்ஷு வந்து ஃபுல்லாக வறுத்து மீன் வறுத்து மத்தியானம் சாப்பிட போகிறேன், அப்புறம் 4 முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட போகிறேன் வறுத்து நல்லா ஆஃப் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து காலையில் வச்சானா அவர் சாப்பிடுவாரா? யாராக இருந்தாலும் சரி, பெண்ணானா இருந்தாலும் சரி. ஏன்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஒரே டைம் சாப்பிட முடியாது. டெக்னிக் அதே மாதிரி தான். அவங்க கொடுக்குற டெக்னிக் ஒரே டைம் கொடுத்தாங்களா அவங்க உட்காந்து செய்ய முடியுமா? 100%. ஒரு நாளைக்கு சில பேர் 10 பேர் 10 நிமிஷம் உட்கார முடியும், சில பேர் 20 நிமிஷம், சில பேர் ½ an hour. அப்போ அந்த ரெடி ஆகிற அளவுக்கு இருந்தாதான் இல்லைங்க. அதாவது டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம வந்து இவங்க ஞானம் அடைஞ்சிருவாங்கன்னு கிடையாது. அந்தந்த டெக்னிக் அந்தந்த குறிப்பிட்ட டைம் 18 வருஷம் இருக்கு, அதுக்கு தானே 18 வருஷம்னு சொல்கிறது. அப்போ அந்த பொறுமை இல்லையா இருக்குமே. எல்லாரும் என்ன டெக்னிக்கு எனக்கு கிரியா வந்துடும், நான் வந்து 2 மணி நேரம் பண்ணுறேன், 1 மணி நேரம் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் அப்படின்றதே தப்பான ஒரு முறை. ஆக்சுவலி நம்ம டெய்லி அது ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். அது வந்து நான் பண்ணுறேன்றது கூட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு யார் அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அது பண்ணுற டைம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா வாழ்க்கையை பார்க்கணும். இப்போ நம்ம டே டு டே ஃபேமிலி லைஃப் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த பேசிஸை நீங்கள் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறீங்க? ஃபேமிலி லைஃப் அண்ட் யுவர் கிரியா யோகா லைஃப். இது பாமாத்தர் பாபாஜி சொல்லியிருக்காரு, மொட்டடிக்கிறதோ வெளியில் சுற்றுறதோ வேஷம் போடுறதோ எதுவுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்னு அகத்தியரும் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வியூவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? பாபாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லத்துல இருங்க, உங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த யோகத்தை பண்ணுங்க தான் சொல்லியிருக்காரு. தவிர வீட்டை விட்டு ஓடி வந்துருங்க, ஹஸ்பண்ட் விட்டு ஓடி வந்துருங்க எதுவுமே சொல்லவே இல்லை. கரெக்ட். அப்போ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஆப்வியஸா வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, பாபாஜி அவ்வளவு அப்பேற்பட்ட மகான், சித்தர்களுக்கெல்லாம் சித்தருங்கிறாங்க. அவரே அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. இந்த வாசனைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வரும்போது நம்மள ஏமாத்துறோம்னு நினைக்கணும். அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒழுங்கா குரு சொல்ற மாதிரி கேட்டு ஃபாலோ பண்ணணும். நீங்க எப்போனா கொடுங்கய்யா கிரியா, நான் செய்யறேன்யா, 100% நீங்க சொல்ற மாதிரி கேட்கறீங்க, கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரெண்டாவது லவ்வோட பண்ணணும். கரெக்ட். அவ்வளவுதான் என்னைய பொறுத்தவரை. இல்லை 100% வந்து இதில் லவ் இல்லை அப்படின்னா இது வேலை செய்யாது. எனிதிங் இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, லவ்வோட பெற்றுக்கலாம், அது வருமா? நீங்கள் சொல்லுங்க. ஒரு விமனா லவ்வோட இருந்தால் தான் அது வந்து உருவாகும். அட் த சேம் டைம் அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு விமானத்தில் நம்ம வந்து ஏறி ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணுன்னாலும் நமக்கு வந்து ஒரு தகுதி இருக்கணும். 100% நம்ம அதுக்கு சேலரி போகணும். இது சேலரியோ பிஸ்னஸோ ஒரு மணி வரதோ ஏதோ ஒன்று. அந்த விமானம் ஏறும்போது நம்ம வந்து சிடுன்னு பிடிக்காத மாதிரி அப்படிலாம் எவனா போவானா ட்ரிப்பு டூர்லாம். ரொம்ப ஆனந்தமாக ஒரு அன்போட அந்த குடும்ப குட்டிகளை அப்படி போகிறது தான் நிறைய பேர் போயிட்டுருக்குது. அங்கே கூட வெறுப்பு வேண்டாம், வெறுப்பு காமிச்சா யாராவது வந்து கூட வந்து போவாங்களா? ஸோ ஒரு காமன் லைஃப்லேயே வந்து ஒரு சின்ன டூருக்கு போகிறதுக்கு, நான் ஏன் டூர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நம்மளுடைய மரணம் ஆன பிறகு
டெத்தான பிறகு நம்ம ஒரு டூர் மாதிரி தான் இந்த லைஃபு. இது ஒரு டூருக்கு வந்திருக்கோம், இது முடிச்சுட்டு ஒரு 3 நாள் போயிடுவோம், அந்த மாதிரி தான். ஸோ இந்த டூர் முடிக்கிறத அன்போடு முடிச்சுட்டு அன்போடு போயிடணும் அப்படின்றதுக்கு தான், அதுக்கு தான் வந்து மகான்கள் சொல்லுவாங்க. பட் அது சொல்லுவாங்க, அதுக்கு என்ன செய்யணுன்றது தான் இந்த மாதிரி மகான்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ மிக்ஜல் இத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இத்தனை பேருமே வந்து சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து மகானாகி ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க.